ஒரே ஒரு சைடு, எல்லா விசாரணையும் ஒரே சைடு. ஏன் இந்த விஷயம், ஏன் இந்த ஒரே ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணன்ற மாதிரி ஏன் சேரி பாதிக்கப்பட்ட புகார் கொடுக்கப்பட்ட சேரி மக்களையே குற்றவாளியா ஏன் மாத்துறீங்கன்றது தான் கேள்வி. யாரும் முன் வரல. அப்போ எல்லோருக்குள்ளும் ஒரு அரசியல் நெருக்கடியை இந்த வேங்கவேல் சம்பவம் உருவாக்கி இருக்குது. எல்லோருமே யாரு, இவங்க இந்த பக்கம் நிற்கிறாங்களா அந்த பக்கம் நிற்கிறாங்களான்னு ஒரு பிரச்சனை. ஒரு சின்ன கிராமம் 30-35 குடும்பம் தான் வேங்கவேல். அதுக்காக எஸ்சி இவங்க நோக்கம் என்னன்னா இங்கே சமத்துவம் வரணும், சாதி விடணும்லாம் இல்லை, அந்த எஸ்சிஎஸ் ஆக்டை தூக்கிடணும். இந்த காலநிலை எப்பவுமே நமக்கு அடிமையாக இருக்கணும், இதுதான் நோக்கம் சொல்கிறவங்களுக்கு. ஏன்னா எஸ்சிஎஸ் ஆக்ட் தான் இவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. பிரச்சனையாக அதுதான். எதுனா ஒன்றுனா எஸ்சிஎஸ் ஆக்டில் போட்டுடுறாங்க. யாருக்குமே சட்டத்துக்கு உட்பட்டு வேலை செய்யணும்னா யாருமே கிடையாது. திராவிடர் கழக தலைவர் திராவிடர் கழக மூத்த தலைவர் திரு வீரமணி அவர்கள் கூட ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு, அரசியலாக்காதீங்க இந்த விஷயத்தை. இதுல நீதிபதி சொல்றாரு, உயர் நீதிமன்ற நீதிபதியே சொல்றாரு, இது என்ன ஒன்றும் உங்க வீட்டு ஜூஸ் குடிச்சிட்டா வந்து பேசுறோம் அரசியலாக்க கூடாதுன்னா. இப்போ கூட யாரு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, தலித் மக்களுக்கு ஆதரவா அவர் பேசல, ரொம்ப நுட்பமா அரசியல் பண்ணாங்க. என்ன வெங்காயம் 2 வருஷமா நுட்பமா அரசியல் பண்ணாங்க. இவர் வந்து இவங்களுக்கு என்னன்னா திமுகவை காப்பாற்றணும், திமுக நம்மளோட ஆட்சி, பெரியாரோட வழித்தோன்றல், பெரியார் தானே செருப்பு கைட்டு அடிப்பார். இப்போ இவனுக்கு எல்லாருமே அந்த அளவில் கேவலமாக நடந்துங்க. எதுக்கெத்தாலும் பார்ப்பன சூழ்ச்சி, எதுக்கெத்தாலும் பிஜேபிக்காரங்க பண்ணுற வேலைன்னா. அப்போ செகண்ட் நியூஸ் மாறினே இருக்குது. இந்த உலகமயமாக்கல்ல செகண்ட் நியூஸ் மாறினே இருக்குது. நல்லா பார்த்துங்க, மொத்தமே ஒரு 4 பேர் தாங்க இந்த டோட்டலாக இந்த மீடியாவோட நியூஸை தீர்மானிக்குது. மொத்தம் 4 பேர் தான். ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று சீமான், இப்போ பெரியார் இஷ்யூ. அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி அதான் சொல்லணும் சார், சுதந்திர இந்தியாவில் எத்தனை வருஷம் தான் நீங்க கருத்து சொல்லினே இருப்பீங்க, வலியுறுத்துகிறோம், கோரிக்கை வைக்கிறோம், வெண்ணை வெட்டி எங்களுக்கு என்னத்துக்கு அதெல்லாம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு இசையரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சமூக விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். அந்த நிலையில் வேங்கை வயல் தொடர்பான அந்த விஷயம் அப்படிங்கிறது பெரிய பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது. பல தலைவர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதில் ஒரு 3 பேர் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான், இவங்க தான்ன்ற மாதிரியான அவருடைய பெயர்களையும் வெளியிட்டு அந்த சில வீடியோக்கள் அந்த விஷயங்களையும் அரசு தரப்பிலிருந்து காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவித்து பதிவு போட்டதெல்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சது. என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இப்போது வேங்கை வயல் இஷ்யூனா வெறுமனே இந்த குடிநீரில் மலத்தை கலந்தது மட்டும் இல்லை. இந்தியாவே 2 இந்தியாவாக இருக்குது. இந்த தேசமே ஒன்று ஊர் தேர் இந்தியா, இன்னொன்று காலனி இந்தியா. இது டாக்டர் அம்பேத்கர் சொன்னது. தீண்டத்தக்க ஒரு தேசம், தீண்டப்படாத ஒரு தேசமாக இருக்குது. பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் ஊருக்கு போகிறாங்கன்னா ஒரு பாதி பேர் இந்த பக்கம் ஊர் தெருக்கு போகிறாங்க, ஒரு பக்கம் காலனிக்கு போகிறாங்க. இதுதான் உண்மை. இதான் ஃபேக்ட். இந்தியா இந்த 2 இந்தியாவில் இன்னும் 2 டம்ளர் முறை இருக்குது. டீ கடையில் தலித்துகளுக்கு தனியாக டம்ளர், கோவிலுக்குள்ளே அனுமதி இல்லை, தனி சுடுகாட்டுக்கு தலித் பணத்தை அனுமதித்து கிடையாது, பாதையில் போகிறதுக்கு கூட, இதெல்லாம் இன்னும் இருக்குது. இது வேங்கை வயலில் இருக்குது. 2 டம்ளர் இருக்குது, கோயிலுக்குள்ளே அனுமதி கிடையாது. இந்த விஷயம்லாம் இருக்குது. வழக்கமாக தொடர ஆண்டாண்டு காலமாக தொடர அதே சாதிய வன்கொடுமையோட தீண்டாமனுடைய தொடர்ச்சி தான் குடிநீரில் மனத்தை கலந்தது. புதுசாக ஒன்றும் இல்லை, இது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக பேசுகிற விஷயம் தான் இருக்குது. இப்போ இதில் 2 வருஷமாக இந்த ஒரு செய்தி. அப்போ வேங்கை வயல் இஷ்யூ 3 விதமாக அணுகலாம். ஒன்று, நிர்வாக ரீதியாக அந்த மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பியும் அதை பேசி முடிச்சிருக்கலாம். இல்லைனா சமூக ரீதியாக அந்த பகுதியை சேர்ந்த இயக்கங்களோ கட்சிகளோ பேசி என்னன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இல்லை நீதிமன்றத்தில் முறையிட்டு அது முடிவுக்கு வந்திருக்கலாம். இப்போ 3ஆவதாக மாநில அரசு தலையிட்டு அதுக்குள்ளே பெரிய இஷ்யூவாக மாறி அதை மாற்றிருக்கலாம். இப்போ இந்த 3மே 2 வருஷமாக நடக்கலை. ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் தான். இவங்க சேரியில் வேங்கை வயல் சேரியில் மட்டும் வந்து தண்ணி டெஸ்ட் எடுத்தது, மலம் டெஸ்ட் எடுத்தது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தது, எல்லாமே ஒரு சைடு மட்டும்தான். இப்போ அந்த ஒரு சைடையே யார் வந்து நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிங்க, நாங்கள் பாதிக்கப்பட்டோன்னு சொன்னாங்களோ அவங்களையே குற்றவாளியாக இன்றைக்கி ஸ்கிரிப்டை ஊற்றி முடியாச்சு. ஏன் நீங்கள் அந்த பக்கம் போகல? ஊர் தெருவில் டெஸ்ட் கூட எடுக்கலையா? அந்த இல்லையே, அந்த பக்கம் எந்த விசாரணையுமே இல்லையே, அந்த சைடு எந்த பேச்சுமே இல்லையே. ஏன் ஒரே ஒரு சைடு மட்டும் எந்த ஆப்ஷனும் இல்லை? இந்த சைடு மட்டும் ஏன் இந்த போக்கு? ஒரே ஒரு சைடு மட்டும்தான் எல்லாமே ஒரு கேஸாக அப்படியே முடிச்சிட்டாங்க. இந்தியாவில் எங்கன்னா நடந்திருக்குமான்னு தெரியாது. ஒரே ஒரு சைடு, எல்லா விசாரணையும் ஒரே சைடு.
ஏன் இந்த விஷயம், ஏன் இந்த ஒரே ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணன்ற மாதிரி ஏன் சேரி பாதிக்கப்பட்ட புகார் கொடுக்கப்பட்ட சேரி மக்களையே குற்றவாளியாக ஏன் மாற்றினீங்கன்றது தான் கேள்வி. அதுக்கு ஏன் இந்த 2 வருஷம் இப்போ காட்டுற வீடியோ ஆடியோ எல்லாமே முதல் வருஷத்துலேயே வந்தது, அதெல்லாம் அது இப்போ கொண்டு வந்த ஒரு அவசியம் என்ன? அப்போ அவங்க ஒரு பேனர் வச்சாங்கல்ல, சமூக ஊடகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, 100 ஆண்டுகள் வாழ்த்திட்டம் சிபிசிஐடி இருந்தாங்கல்ல, அப்போ அதனால கோவப்பட்டு பண்ணாங்களா? இல்லைன்னா விஜய் வேங்க வயலுக்கு போகிறன்னாரு அதனால பண்ணாங்களா? அப்படின்னா பல அரசியல் கோணங்கள் அதுக்குள்ளே இருக்குது, பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி தலித் கட்சிகளாலே அதை பற்றி பேச முடியல, அறிக்கை சொல்ல முடியல. திருமாவளவன் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு, அதான் அவர் அறிக்கை விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இருக்கிற ஆளுமைகள் இருக்கிறாங்கல்ல, எவிடன்ஸ் கதிர்னு ஒருத்தர் பேசலைன்னா அந்த மீடியாவில் அந்த சைடில் பேசுறது யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, யாரும் முன் வரல. அப்போ எல்லோருக்குள்ளும் ஒரு அரசியல் நெருக்கடியை இந்த வேங்கவேல் சம்பவம் உருவாக்கி இருக்குது. எல்லோருமே யார், இவங்க இந்த பக்கம் நிற்கிறாங்களா அந்த பக்கம் நிற்கிறாங்களான்னு ஒரு பிரச்சனை. ஒரு சின்ன கிராமம் 30-35 குடும்பம் தான் வேங்கவயல். அந்த கிராமத்தில் 4 நாளாக இன்னைக்கு போராட்டம் நடத்துகிறாங்க. யாருமே உள்ளே போக முடியல, மீடியா பர்சன்லேருந்து அட்வொகேட்லேருந்து யாருமே உள்ளே போக முடியல. அது என்ன ஸ்ரீலங்காவா? அது ஸ்ரீலங்காவில் கூட ரிப்போர்ட்டர் யாரும் போயிட்டு வந்துட்டாங்க, காட்டில் இருக்கிற வீரபுரமாக போய் சந்திச்சு வந்துட்டாங்க. ஆனால் வேங்கவயலுக்குள்ளே யாருமே போக முடியல. அப்போ இது என்ன நடக்குது? இந்த பௌசியில் நம்ம 26ஆம் தேதி குடியரசு தினம் வேறு கொண்டாடணும். இதெல்லாம் எங்கேம்மா நடக்குமான்னு எனக்கு தெரியல. இல்லை, காவல்துறை விசாரணை அப்படிங்கிறத வந்து நம்ம சர்வசாதாரணமாகவும் எடுத்துக்க முடியாதுல்ல. ஏன்னா 2 ஆண்டு காலம் விசாரணை பண்ணியிருக்காங்க, ஆதாரங்களை திரட்டியிருக்கிறார்கள், கொஞ்சம் முன் வைக்கிறாங்க, இந்த மாதிரியான ஆதாரங்கள்லாம் இருக்குது, அதன் அடிப்படையில் தான் இவங்களை நாங்கள் வந்து இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோம். அவங்க பேசின ஆடியோக்கள் அதையும் வெளியிட்டிருந்தாங்க, அவங்க பேசினதாக உறவினர்கள் பேசினா சொன்ன ஆடியோக்களையும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்ப அது எப்படி நம்ம மறுதளிச்சுட்டு போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? இல்லை, நான் அதான் கேட்குறேன். இப்போது இந்த ஒரு கிராமத்தில் நீங்கள் வந்து 1000 மொபைல் ஃபோன் வந்து நாங்கள் ட்ராக் பண்ணோன்னா, வேங்கவயல்ன்ற கிராமத்தில் இறையூர்ன்ற கிராமத்தில் காலனில் இருக்கிறவங்க ஃபோனை மட்டும்தான் அவங்க நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்களா? ஏன் ஊர் தெரியல, அந்த ஊர் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் பேசின ஃபோனை யார் ட்ராக் பண்ணுறது? ஏன் ட்ராக் பண்ணல? அந்த தண்ணியை திறந்து விட்ற அவர் வேலை செய்கிறாருல, அவருக்கும் ஊர் பஞ்சாயத்து தலைவர் தானே பிரச்சனை. 2 பேரோட ஃபோனை யார் ட்ராக் பண்ணல? அது 2 பேர் ஃபோனை ட்ராக் பண்ணிவிட்டு இந்த காலனில் ஃபோனை ட்ராக் பண்ண நியாயமாக இருக்கும். நீங்கள் எதுவுமே 2 பக்கம் செய்யலையே, வெறும் காலனில் இருக்கிறவங்க ஃபோனை மட்டும் தான் நான் ட்ராக் பண்ணேன், அவங்களோட தான் ரெக்கவரி பண்ணேன்னா ஏன் அந்த சைடு ஏன் போகல? பிரச்சனைக்குரியவர் அவர் தான் அங்கே இருக்கிற ஊர் பஞ்சாயத்து தலைவர், தண்ணி விடுறவர், 2 பேரும் தானே பிரச்சனை. அவங்க ஃபோனை ட்ராக் பண்ணுங்க, அந்த ஃபோன்லேருந்து வீடியோவோ என்ன ஃபுட்டேஜோ ரெக்கவரி பண்ணி காட்டுங்களேன். ஏன் காவல்துறை அதை செய்யலை? அப்போ மாவட்ட வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர், எஸ்பி எல்லாருமே சேர்ந்து ஏன் ஒரு சைடாகவே அடிக்கிறீங்க? அந்த சைடில் ஏன் அமைதி காக்குறீங்க? அதான் கேள்வி, பதில் சொல்லட்டும். இதுக்கே 2 வருஷம், ரொம்ப சிம்பிள் இல்லை. இப்போ அந்த தண்ணி தொட்டியே இல்லை, உடச்சாச்சு. அதுதான் தண்ணி, அதுதான் ஆதாரமாக தண்ணி என்ன கலந்தாங்களா, யார் கலந்தாங்க, யார் மேலே ஏறினாங்க, அது என்ன கால் தடம், ஃபுட்டேஜ் இருக்கா, அது எல்லாமே அதுதான், எல்லாத்தையும் அதையும் உடச்சாச்சு. அப்போ ட்ரெயின் அந்த போன பழுப்பு மட்டும் அதில் இருந்து தண்ணி மட்டும் எடுத்து மலம் டெஸ்ட் பண்ணி யார் கலந்தான்னு தேடி கண்டுபிடிக்க போய் யாரோட மலம்னு தேடி கண்டுபிடிச்சி வந்து அதுலேயும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இவங்க எடுத்த இந்த 2 வருஷம் என்கொயரியில் கொடுத்த இதில் ரிசல்ட்டில் என்ன யூஸ்ஃபுல் சொல்லுங்க பார்ப்போம். அந்த சைடில் இருந்து குற்றவாளியாக சொல்கிற அந்த சைடில் இருந்து நீங்கள் என்ன கொடுத்தீங்க? பாதிக்கப்பட்ட சேரி மக்களுக்கே இவங்க விசாரணை பேப்பர் எதுவுமே கொடுக்கல, அவங்களுக்கு எந்த டாக்குமெண்ட், அவங்களும் டாக்குமெண்ட் கொடுக்கலன்றாங்க, கையில் கொடுக்கலன்னு குற்றச்சாட்டு வருது. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலங்க அப்படின்றாங்க. எஸ்சிஎஸ் ஆக்டில் அவங்களுக்கு கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவங்க விக்டிம்ஸ் கொடுக்கணும். இந்த பாரு, நீ எடுத்த ஆடியோ, நீ எடுத்த வீடியோ அவன் சொல்லியிருப்பான்ல, ஏங்க இது நான் மேலே ஏறி பார்க்கும்போது எடுத்ததுங்கன்னு சொல்லியிருப்பான்ல. நீ அந்த சைடு ஏன் பேசல? இன்னை வரைக்கும் அந்த ஊராட்சி சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டில் ஊராட்சி தலைவர் பேசுனதாவோ, அந்த தண்ணி விடுறவர் பேசுனா நீங்கள் எதனா ஒரு வாக்குமூலத்தை நீங்கள் பார்த்துட முடியுமா? ஒரு பத்திரிகை பேட்டி எங்கன்னா வந்திருக்குதா? ஒரு வீடியோ எங்கன்னா பேசியிருக்கீங்களா? அப்போ ஏன் அந்த சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க? அப்போ யாரை காப்பாற்றுறீங்க நீங்கள்? அப்போ பிரச்சனை 2 ஊருக்கும் காலனிக்குமான பிரச்சனையா இல்லை வேறு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இவங்க தான் சொல்லணும். 2 வருஷம் ஏன் அதுக்கு? இதை எப்போ ஊற்றி முட்டு போயிருக்கலாம்ல விசாரணை முடிச்சுட்டு. நீங்கள் பேசுகிறப்போ அப்படியே கடந்து போகிற மாதிரி சொன்னீங்க, எஸ்சி ஆக்ட் வந்து அதில் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் இந்த விஷயம் இந்த வெளியே வந்ததுலேருந்து இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்ட பிறகு பல விமர்சனங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து எஸ்சி ஆக்டை வந்து இந்த மாதிரி வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பொழுது இப்போ ரொம்ப கடுமையாகவே வைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற இன்னொரு சமூகம், இன்னொரு தரப்பு, வேறு சில சமூகத்தை சார்ந்த சாதிய தலைவர்கள், கட்சி தலைவர்கள்லாம் கூட பதிவு போடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், எஸ்சிஎஸ் ஆக்ட் விஷயமே அந்த எஸ்சிஎஸ் முறைகேடாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க.
எந்த SC ஆக்டை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள் வைக்கிறாங்க. இது ரொம்ப நாளாக சொல்கிற ஒரு அரசியல் பிழைப்புவாதமாக இந்த விஷயத்தை வைக்கிறாங்க. SC ஆக்ட் விஷயமா நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளை பாருங்கள், எத்தனை SC ஆக்டில் கொடுத்த கேஸை ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்குது இந்த மக்களுக்கு சாதகமாக இருக்குன்னு பாருங்கள். எங்கன்னா 1-2 நடந்திருக்கலாம், அதையே வச்சு ஒரு கட்சி மேலே சாயம் பூசுறதும் ஒரு கட்சி மேலே அவதூறு பரப்புறதும். அதுக்காக இவங்க நோக்கம் என்னன்னா இங்கே சமத்துவம் வரணும், சாதி ஒழுணும்லாம் இல்லை, அந்த SC ஆக்டை தூக்கிடணும், இந்த காலநிலை எப்பவுமே நமக்கு அடிமையாக இருக்கணும், இதுதான் நோக்கம் சொல்கிறவங்களுக்கு. ஏன்னா SC ஆக்ட் தான் இவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. பிரச்சனையே அதுதான், எதனா ஒன்றுனா SC ஆக்டில் போட்டுடுறாங்க அப்படின்ற பிரச்சனை. அப்போ SC ஆக்டை தூக்கிட்டோம்னா எதை கேள்வி கேட்க முடியாது, அவன் சாதாரணமாக பெயிலில் வந்துடுவான், எந்த பயமும் இல்லை. அது ஒன்றே ஒன்று தான் இப்போ அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, கான்ஸ்டியூஷனும் அந்த SC ஆக்டும் தான். இப்போ அதுதான் கேள்வி கேட்குறாங்க. SC ஆக்டில் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கும்போது நீங்கள் ஏன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏன் உங்களோட சார்ஜ் ஷீட்டு நீங்கள் விசாரணை பண்ண எல்லாமே ஏன் கொடுக்கல? பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே, நீங்கள் கொடுக்க எந்த பேப்பருமே இல்லையேன்னு கேட்குறாங்க. நாம கேட்குறேன், நீ ஏன் ஊர் தேர்வுக்குள்ள விசாரணைக்கே போகல? அவங்ககிட்ட நீ என்ன வாங்கின என்ன சொன்னாங்கன்னு வெளியே வரலையே. அப்போ கோர்ட்டு கேஸ் கோர்ட்டில் இருக்கும்போது இந்த வீடியோவும் ஆடியோவும் நீ கோர்ட்டில் தானே சப்மிட் பண்ணிருக்கணும், இல்லை பாதிக்கப்பட்ட கொடுத்துருக்கணும். நீ எப்படி மீடியாவுக்கு வருது, டிவிக்கு எப்படி வருது? அப்போ ஒரு கருத்து உருவாக்குறீங்க. இங்கே எல்லாரும் இப்படி பாதிக்கப்பட்ட எங்களையே குற்றவாளியாக மாத்துறீங்களேன்னு ஒரு பெரிய குரல் எழுந்து வரும்போது, இல்லை நீங்கள் தான் அந்த தப்பு பண்ணீங்கன்றதுக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி எடுத்த வீடியோவை இப்போ போட்டு ஒரு எதிர்கருத்தை உருவாக்குறது. இங்கே கோர்ட்டு நீதிமன்றம் SP அதெல்லாம் இல்லை, நீ ஒரு கருத்து வைக்கிறேன், நான் உனக்கு ஒரு கருத்து வச்சு உன்னை அடிக்கிறேன். இதுதான் ஐடி வேலை தான் இங்கே வேலை. இங்கே யாருக்குமே சட்டத்துக்கு உட்பட்டு வேலை செய்யணும்னா யாருமே கிடையாது. திராவிடர் கழக தலைவர் திராவிடர் கழக மூத்த தலைவர் திரு வீரமணி அவர்கள் கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, அரசியலாக்காதீங்க இந்த விஷயத்தை. இதுல நீதிபதி சொல்றாரு, உயர் நீதிபதியே சொல்றாரு, இது என்ன ஒன்றும் உங்க வீட்டு ஜூஸ் குடிச்சிட்டா பேசுறோம் அரசியலாக்க கூடாதுன்னா. அரசியலமைப்பு சட்டத்தில் பிரச்சனை குடிக்கிற தண்ணியில மரத்தை கலந்துட்டான்னு பேசுறோம், இது அரசியலாக்க கூடாதுன்னா உன் வீட்டில் நடந்தா நீ சொல்லுவியா? உன் பிள்ளைக்கோ உன் பெண்டாட்டிக்கோ உங்க சொந்தக்காரங்களோ குடிச்சிருந்தாங்கன்னா நீ சொல்லுவியா? சாதாரண ஹியூமனாக இருந்து பேசுங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவார், ஒரு லைன் சொல்லுவார், என்னன்னா இந்தியாவில் நடக்கிற சாதிய வன்கொடுமைகள் எல்லாமே வெளிநாட்டில் யாருன்னா கேட்டானா இப்படிலாம் நடக்குமா, அவன் நம்பவே முடியாது அவனால். நீங்கள் இந்த விஷயம் சொல்லி பாருங்களா, இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்துட்டாங்கப்பா, அதனால் ஒரு 10 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வாந்தி பேதி ட்ரீட்மெண்ட் ஆச்சு, 2 வருஷம் கேஸ் நடந்துச்சு, கேஸ் 2 வருஷமா ஆச்சு. அப்புறம் கடைசியாக அந்த யார் பீ தண்ணி குடிச்சானோ அவனே அக்யூஸ்டாக போட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா வெளிநாட்டிலாம் நம்பவே முடியாது. என்னடா சொல்கிற, உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, அவனால் நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு காட்டும் பிராண்டி இவங்க இந்தியாவில் இருக்கிறவங்கலாம், சாதியை கடைபிடிக்கிறவங்கலாம் கொஞ்சமும் இறக்கமே இல்லாதவங்க, அன்பு கருணை இரக்கம் எதுவுமே கிடையாது. இல்லை, வீரமணி போன்ற மூத்த தலைவர்கள் அரசியலில் இருக்காங்க, ரொம்ப நாளாக கலைஞர் காலத்துல இருந்து அவங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க. அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்றப்ப அது எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்லை, வீரமணி ஐயாவை பொறுத்தவரை ஐஐடியில் யாரோ ஒரு பார்ப்பன சொல்லிட்டானா உடனே வாய் திறப்பார். வகுப்பார் பிரதிநிதித்துவம், பார்ப்பன எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு அப்படின்னா பேசிடுவாங்க, ஒரு ராமாயணம் மகாபாரதம்னா பேசிடுவாங்க. தனக்கு கீழே உள்ள மக்களுக்காக இருக்கிற பிரச்சனைனா பேச மாட்டாங்க. இப்போ கூட யார் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, தலித் மக்களுக்கு ஆதரவாக பேசல, ரொம்ப நுட்பமாக அரசியல் பண்ணாங்க. என்ன வெங்காயம் 2 வருஷமா நுட்பமாக அரசியல் பண்ணாங்க, 2 வருஷமா நுட்பமாக விசாரணை பண்ணாங்களாம். சிறப்பு புலனாய்வு CBCID 2 வருஷமா என்ன விசாரணை பண்ணாங்க? ஏன் ஊர் தெருவில் போலாங்க நுட்பமான விசாரணை? இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? இவர் இவங்களுக்கு என்னன்னா திமுகவை காப்பாற்றணும், திமுக நம்மளோட ஆட்சி, பெரியாரோடைய வழித்தோன்றல், பெரியார் தானே செருப்பு கைட்டு அடிப்பார். இப்போ இவனுக்கு எல்லாருமே அந்த அளவில் கேவலமாக நடந்துக்கின்னு பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றச்சாட்டு வச்சுக்கின்னு அவனையும் அக்யூஸ்டாக மாற்றிக்கின்னு நீ இவ்வளோ பண்ணிட்ட, பாதிக்கப்பட்ட புகார் கொடுத்தவனே அக்யூஸ்ட் ஆக்கிட்டு அவனை போய் யாருமே சந்திக்க முடியாத அளவுக்கு ஏன் 144 போட்டு வச்சுக்கிற? என்ன அவசியம் வந்துச்சு? இப்போ யார் குற்றவாளி, இந்த அரசா இல்லை இந்த மக்களா? யார் குற்றவாளி? உங்கள் மேலே பயம் இல்லை, உங்களுக்கு மேலே தப்பு இல்லை, SP மேலே தப்பு இல்லை, கலெக்டர் மேலே தப்பு இல்லை, CBCID மேலே தப்பு இல்லை. அப்போ ஏன் எதுக்கு 144? பாதிக்கப்பட்ட மக்களே நாங்கள் குற்றவாளி இல்லைன்னு போராட்டம் 4 நாளாக போராட்டம் நடத்துறாங்கல்ல, எல்லாம் அலோட் பண்ணது தானே. இன்ன வரைக்கும் அது ஊடகங்களில் கூட நமக்கு காட்டப்படலையே, போராட்டங்கள் நடக்குதுன்னு. முதல் நாள் எடுத்த ஃபோட்டோ தான் இன்னும் கூட சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. எந்த டிவி சேனல்லையும் வரலையே. இதுனா ஸ்ரீலங்கா ஈழமா இது போரா நடந்துட்டு இருக்குது. அப்போ இது ஒரு உள்நாட்டு போர். இந்த விஷயம், இது சாதி ஒழிப்புன்றதும் இந்த தீண்டாமை எதிர்த்து போராட்டம் உள்நாட்டு போராட்டம். அது நடந்துகிட்டே இருக்கும். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், அப்போ லண்டனில் படிக்க போகும்போது சொல்கிறார், ஒரு வெள்ளைக்காரன் கேட்குறாங்க, காந்தி தீண்டாமை ஒழிக்க அவ்வளோ போராடுறாருன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக எத்தனையோ மகாத்மாக்கள் வந்தாங்க, மகாத்மாக்கள் மறைஞ்சாங்க, ஆனாலும் தீண்டப்படாத மக்களுடைய நிலைமை இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொன்னார். அது வேங்கவையில் இருக்கும், இன்னும் அப்படி தான். எத்தனை தத்துவங்களை பேசுகிற கட்சி வந்துச்சு, இயக்கம் வந்துச்சு, சித்தாந்தம் பேசுனாங்க,
திராவிட மாடல்னாங்க, அந்த மாடல்னாங்க. என்ன நடந்துச்சு? பீ தண்ணி குடிச்சிட்டு தான் மிச்சம். இப்போ அதை பற்றி சேரிக்காரனே பேச மாட்டேன்றான், பயப்படுறாங்க. திமுக கூட்டணி எங்களை என்ன கூட்டணிலேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு சூழ்ச்சி, எதுக்கத்தாலும் பார்ப்பன சூழ்ச்சி, எதுக்கத்தாலும் பிஜேபிக்காரங்க பண்ணுற வேலைன்னா இது ஒரு அடிப்படையான விஷயம். நான் எனக்கு மலந்தண்ணி கலந்து குடிச்சிட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தது எல்லா பேப்பரும் இருக்குது. அக்யூஸ்டை கைது பண்ணுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையே அக்யூஸ்டாக மாற்றிட்டியே, இதை பற்றி பேசுகிறான்னா வாயத்தை வந்து பேச மாட்டுறாங்க. ஆனால் இவர்கள் வந்து ஈழம் பற்றி பேசும்போதோ இஸ்ரேல் பாலஸ்தீனம் பற்றும்போதோ அவ்வளோ உறக்கமாக பேசுவாங்க. இப்போ அமைதியாக இருக்கிறீங்க. ஏன்? இது என்ன நிலைப்பாடு? இது உங்கள் சொந்த மக்கள் இவ்வளோ மோசமாக நசுக்கப்படுறாங்க. ஒரு 144 போட்டு வச்சு யாருமே ஹவுஸ் அரெஸ்ட், இது அந்த காலனிக்குள்ளவே அரெஸ்ட் பண்ணுறது, வெளியே அங்கே மக்களை வெளியே கூட போட மாட்டுறாங்க. கூட்டணி இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கூட இது குறித்து கடுமையான விமர்சனங்கள் எதுவும் வைக்கல. சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரே தவிர இது குறித்தான கடுமையான விமர்சனங்கள் வைக்கலையே. ஏன்னா கூட்டணி தர்மம், பிஜேபி வந்துடும், அந்த ஒரு டைலாக் வச்சுருக்காங்க எல்லாரும், பிஜேபி உள்ளே வந்துடும், கூட்டணி தர்மம் அப்படின்னு. வெளியே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா 2026 எலெக்ஷனில் தான் இருக்குது எல்லாமே. இதை நோக்கி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வேங்க வயல் எப்போ முடிவு வரும்? நீங்கள் சொல்கிறப்போ ஒரு நுட்பமான விஷயத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. பிஜேபி வந்துடும் தான் ஒவ்வொரு முறையும் இந்த டைலாக் எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறாங்க. இல்லை, அதை விட பயங்கரமான கட்சி தான் திமுக நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், அதான் சொல்கிறேன். ஒரு பிஜேபி கூட குற்றம் சாட்டப்பட்ட நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், குற்றவாளியை கைது பண்ணுங்கன்னு சொன்ன மலம் தண்ணி குடித்த மக்களே அவங்க கூட அக்யூஸ்டாக மாற்றுவானான்னு தெரியாது. குறைந்தபட்ச ஜனநாயகமாக இருக்கணும்ல. அந்த 3 பேரையுமே அக்யூஸ்டாக மாற்றி வச்சுக்கிட்டு அதை விட தாண்டி மிக கொடூரமான விஷயம், அந்த மக்கள் 4 நாளாக போராடுறான், யாரையுமே உள்ள விட மாட்டேன்றீங்க. உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது பிராமண எதிர்ப்பு பேசுறதுக்கும் பிஜேபி எதிர்ப்பு பேசுறதுக்கும்? நீங்கள் என்ன அவனை சக தமிழனா பார்த்தீங்களா? இல்லை ஒரு சேரிக்காரனா பார்த்தீங்களா? இல்லை திராவிடத்துக்கு ஆதி திராவிடராக பார்த்தீங்களா? எதுமாவே மனுஷனாவே முதல்ல நீங்கள் பார்க்கலையே. மனுஷனாக பார்த்தீங்கன்னா அவனே அக்யூஸ் ஆக்க மாட்டீங்க, 2 வருஷமாக அதை இழுத்தடிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து யாரையும் போக விடாமல் அவங்கள தனிமை சிறையில் வச்சுருக்கீங்க, ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுருக்கீங்க. இது அடுத்த கட்டம் எங்கே போக முடியும்? இவங்களாம் எப்போ பேசுவாங்க தெரியாது. வேற ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் மறந்துடுவாங்க. அப்போ செகண்ட் நியூஸ் மாறினே இருக்குது. இந்த உலகமயமாக்கல்ல செகண்ட் நியூஸ் மாறினே இருக்குது. நல்லா பார்த்துங்க, மொத்தமே ஒரு 4 பேர் தாங்க இந்த டோட்டலாக இந்த மீடியாவோட நியூஸை தீர்மானிக்குது. மொத்தம் 4 பேர் தான். ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று சீமான், இப்போ பெரியார் இஷ்யூ. இந்த 4 தான். இதுக்குள்ளே தான் சுற்றி நிற்பீங்க நீங்கள். ஒன்று அண்ணாமலை பிஜேபி, இல்லைன்னா திமுக, அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி. இது மொத்தமாக 5 பேர் தான். நீங்கள் இதை தாண்டி நம்ம எதுவுமே பேசிட முடியாது. இந்த நாட்டில் என்ன பிரச்சனை? இப்போ சீமான் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோவா அது இல்லையான்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க? தலைவரும் இல்லை, இப்போ அந்த ஈழ போகிற முடிவுக்கு வந்துச்சு. அதை பேசி என்ன பண்ண போகிறீங்க? டைவெர்ட் பண்ணுறது. வேங்க வயல் பிரச்சனையை டைவெர்ட் பண்ணிட்டு RN ரவி வைப்பார்ல. நல்லா பாருங்க, மாநில அரசு எப்போல்லாம் சிக்கலுக்குள்ளே வந்து பிரச்சனையாக மாறுதோ அப்போல்லாம் RN ரவி உள்ளே வந்துடுவார். ஆளுநர் ரவி இருக்கார்ல, ஆளுநர் ரவி வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு இஷ்யூ கலப்பார். இப்போ கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தலைமைக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும்னு பேசுகிறாரு. பள்ளியில் பேசுகிறார். சரி, பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன வேங்க வயலில்? ஏன்னா கேஸ் கொடுத்துருக்கீங்களா? பிஜேபி எதனா ஒரு போய் வேங்க வயலில் வந்து புதுக்கோட்டை எஸ்பி கிட்ட போய் இந்த மாதிரி இது வந்து இது ரொம்ப அநீதி, சிபிஐ விசாரணை வேணும்னு பிஜேபி அந்த கட்சி சார்பாக ஒரு கொடுத்துருக்கீங்களா? வழக்கு கிடையாது. அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி. அதான் சொல்லணும் சார், சுதந்திர இந்தியாவில் எத்தனை வருஷம் தான் நீங்கள் கருத்து சொல்லினே இருப்பீங்க. வலியுறுத்துகிறோம், கோரிக்கை வைக்கிறோம், வெண்ணை வெட்டி எங்களுக்கு என்னத்துக்கு அதெல்லாம்? இதுக்கு பிரயோஜனம் உண்டா? அந்த கோரிக்கை வைக்கிறதும் வலியுறுத்துறதும் அதுக்காக நீ கட்சி வச்சுக்கிற நேஷனல் பார்ட்டி. நீ என்ன இன்னும் சுதந்திர இந்தியா அடைஞ்சு 75 ஆச்சு, குடியரசு ஆச்சு, நீ இன்னும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் கோரிக்கை வைக்கிறோன்னா யாருக்கு? யாருக்கும் நோகக்கூடாது, பாலுக்கும் நோகக்கூடாது, பூனைக்கும் நோகக்கூடாது. நாங்கள் வலியுறுத்துகிறோம், நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இது யாரை ஏமாத்துறது? அறிக்கை விட்டே ஏமாத்துறது. பார்த்தா இப்போ நாங்கள் வலியுறுத்துகிறோம், கோரிக்கை வைக்கிறோம், சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறது வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட உளவியலை கொஞ்சம் சமாதானப்படுத்த மாதிரி ஆச்சு. அந்த பக்கம் சாதி இந்துக்களை பகச்சிக்காத அளவுங்க ஆச்சு. வாங்க வலியுறுத்துகிறோம், கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு. நீ ஸ்ட்ராங்காக அவங்க வந்து கேஸ் போட்டு ஃபைட்டுக்குள்ளே போக மாட்டாங்க எப்பவுமே. ஏன்னா சேரி மக்களுடைய ஓட்டும் வேணும், சாதி இந்துக்களோட ஓட்டும் வேணும். இது ஒரு ஏமாற்று வேலை. வன்மையாக கண்டிக்கிறேன், வலியுறுத்துகிறேன், கோரிக்கை வைக்கிறேன், தீர்மானம் போடுறேன், இதெல்லாம் ஒரு கதைக்கும் உதவாத வக்கீல் வண்டு முருங்க வேலை. இதெல்லாம் ரொம்ப வருஷமா இதான் செஞ்சு ஏமாத்தினுக்கிறானுங்க. பல தலைவர்கள் இதான் செய்கிறாங்கன்றீங்க. எல்லாருமே இதான் செஞ்சுக்கிறான். இந்த 4 வார்த்தை தான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்ன நடந்தது? 2021 ஒரு வருஷத்துல மட்டும் 64 சாதிய வன்கொடுமை நடந்திருக்கு தமிழ்நாட்டில்.
தலித் அட்ராசிட்டி, ஜாதி ஆணவ கொலையிலேருந்து வன்மையாக கண்டிச்சிங்க, கோரிக்கை வச்சிங்க, கருத்து சொன்னீங்க, என்ன நடந்துச்சு? இப்போ வேங்கவயலுக்கு முன்னாடி என்ன இஷ்யூ போயிருந்துச்சு? பெரம்பலூரில் மணிகண்டன் பஞ்சாயத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவனை கூட்டு போய் கருத்து அறுத்து கொண்டீங்க. இப்போ அந்த இஷ்யூ மறந்துச்சு இல்லை? அப்போ ஒன்று மறைக்கிறதுக்கு ஒன்று. அப்போ இதுக்கு என்ன, இது கண்ணம் தெரிவிக்கிறேன், இதுக்கு கோரிக்கை வைக்கிறேன், இதுக்கு வலியுறுத்துறேன், இதுக்கு தீர்மானம் என்ன மண்ணாங்கட்டி என்ன நடந்துச்சு? அதனால ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. பிரச்சனை என்ன? அந்த மக்களை முதல்ல சந்திக்க விடுங்க. அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ 4 நாளாக ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தில் இருப்பான்ல, வேலை வெட்டிக்கும் போக முடியாது, சோறு தண்ணியும் இருக்க முடியாது, என்னவோ பண்ண முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் போட்டு அடைச்சி வச்சுக்கின்னு எங்கேயும் போடாமல் அவனை பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே வைக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. சிறையில் வைக்கிறதோட மிக மோசமான கொடுமை மன அளவில் இறுக்கத்தில் அவனை வைக்கிறது. அப்போ நாளைக்கு என்ன வேணா பண்ணும்ல, நாளைக்கு செத்து போயிட்ட பிறகு அப்புறம் ஒப்பாரி வைப்பீங்களா எல்லாரும் போய்? எவனா ஒருத்தன் செத்து போயிட்ட பிறகு இது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை? உளவியல் ரீதியான டார்ச்சர் தான் பெரிய டார்ச்சர். அப்போ இது இந்த அரசுக்கும் தெரியல, இந்த நீதிமன்றத்துக்கும் தெரியல. அரசியல் ஆக்கக்கூடாதுன்னா என்ன அரசியல் ஆக்கக்கூடாது? இதுனா மன்னர் ஆட்சியா, இல்லை பிரிட்டிஷ்காரன் ஆட்சியா? ஜனநாயக ஆட்சி, குடியரசு, எல்லாத்தையும் அரசியலாக தான் ஒரு செயல் நடந்துருக்குது. அது அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நீ வேற இஷ்யூவில் சொல்லுவீங்களா இது மாதிரி அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு? காலனிக்காரங்க சேரிக்காரங்க பாதிக்கப்பட்ட மட்டும் அரசியல் ஆக்கக்கூடாது, அரசியலுக்கு ஆக்கக்கூடாது அப்படின்னா என்ன? அப்புறம் நீ வச்சுக்கிற இயக்கமும் அரசியல் இயக்கம் தான், நீ வச்சுக்கிற கட்சியும் அரசியல் கட்சி தான். அரசியல் ஆக்கக்கூடாதுன்னா யாரை காப்பாற்றுது இது? அப்போ எல்லாருமே சேர்ந்துக்கணும், நீதிமன்றத்திலேருந்து அதிகாரிலேருந்து வீரமணி வரைக்கும் ஒரே சைடில் நிற்கிறது, காலனிக்கு எதிராக மொத்தமாக ஊர் தெருவில் நிற்கிறது, மொத்தமாக சேர்ந்து பேசுறது. இப்போ 4 நாளாக சரி வேங்கவயல் மக்கள் மட்டும் தனியாக மட்டும் நிற்கிறாங்க. அவங்கள எப்போ விடுதலை செய்வீங்க? குற்றவாளியை கைது செய்யணும்னு கேட்டவனை குற்றவாளியாக்கி அவனை சிறையில் வச்சாச்சு. இப்போ மக்களே அந்த மக்களே சிறையில் இருக்கக்கூடிய சூழல் தான் இப்போ சிறை தானே, ஹவுஸ் அரெஸ்ட். இப்போ அந்த காலனி உள்ளவே சிறையை ஆக்கியாச்சு. நம்ம முன்னாடி ஊர் தெருவில் போக முடியாது, கோயில் உள்ள போக முடியாது. இப்போ காலனி உள்ளவே யாரும் போக முடியல, பக்கத்து கிராமத்தில் போக முடியல, விடலையா? நீதிமன்ற உத்தரவை காட்டியும் விடலையா? அவ எல்லாம் செய்தி வருது இப்போ. அப்போ என்னதான் நடக்குது? இத்தூண்டு கிராமம், 30 ஃபேமிலி. அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம், இந்தியா முழுக்க இந்த நியூஸ் போயின்னு இருக்குது. அப்போ யாருக்கு இந்த விஷயம் நடக்குது? இது யாருக்கு இவ்வளோ தூரம் காத்திரமாக இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்றது தான் பெரிய கேள்வி. அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இயல்பாகவே இயல்பாக இருக்குது. இப்போ இது பின்னணி என்ன? வெறும் சாதி தானா, இல்லை வேற என்ன இஷ்யூ இருக்குது இதுக்குள்ள? இல்லைனா சொல்கிற மாதிரி விசிகேக்காரன் சொல்கிறாங்க எங்களை திமுக கூட்டத்திலேருந்து வெளியே எடுத்ததுக்கு தான் இது மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு, ஒரு அதுதானா? அப்போ என்ன காரணம்? இதெல்லாம் விட்டு கிடச்சிருங்க. அந்த மக்கள் என்ன போராட்டத்தாலும் சரி, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது தான், இந்த சாதி இழிவு நீங்கணுமா, இந்த தீண்டாமை பிரச்சனை போகணுமா, நீ இந்து மதத்தை விட்டு வெளியே மதம் மாறி போயிடுன்னு சொல்கிறாரு. இந்த பிரச்சனை இருக்காது. நீ அடுத்த வருஷம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீ கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்த தேவையில்ல, கருப்பு கொடி போராட்டம் நடத்த தேவையில்ல, பட்டினி போராட்டம் நடத்த தேவையில்ல. இந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிடும், நீ வெளியே போயிடுன்றார் அவர். இதை யாரும் சொல்லவும் மாட்டாங்க. தொடர்ச்சியாக இவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தானே கட்சிகள் வளரும், புது தலைவர்கள் உருவாவான், அவன் கண்டிப்பான், வன்மையாக கண்டிப்பான், கோரிக்கை வைப்பான், எல்லா கதையாடலும் அப்போ தான் நடக்கும். அப்போ பிரச்சனை தீர்ந்துடக்கூடாதுன்றதுல எல்லாரும் தெளிவாகிறாங்க. அரசியலாக எல்லாரும் தெளிவாகிறாங்க. புரிஞ்சு. ஆமாம், நீங்கள் சொல்கிறதுல இருந்து பல விஷயங்கள் அரசியல் சார்ந்து பேசினாலும் மக்களினுடைய மனநிலை சார்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இறுதி கேள்வி அவங்ககிட்ட, அந்த பகுதி மக்கள் இந்த ஒரு அறிவிப்பு காவல்துறையிடமிருந்து வருவதற்கு முன்னாடி இந்த 2 ஆண்டுகளாக 2 ஊருக்கார மக்களும் கண்டிப்பாக எல்லாரும் பேசிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு போக மாட்டாங்க, பிரச்சனை இருந்தாலும் பேசிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த சூழல் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு சூழல்? இல்லை, இப்போ அவங்க கடைசியாக ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வாட பத்திரிகையில் போட்டாங்கல்ல, அதில் கூட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முறை நாங்கள் அண்ணன் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அந்த தண்ணி குடிச்ச ஞாபகம் தான் வருதுன்னாங்க. இப்போ நல்லா பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு தம்பி, நம்ம சகோதரன் ஒருத்தர் அந்த மாதிரி மலை தண்ணி குடிச்சிட்டான்னா நாம் வெளியே சொல்லுவோமா? நம்ம வீட்டில் சொல்லுவோமா? நம்ம யார்ட்டும் சொல்ல மாட்டோம், பக்கத்து வீட்டுக்காரும் சொல்ல மாட்டோம். ஆனால் நாடு முழுக்க தெரிஞ்சு பேசணும். முதல்ல இதுவே அந்த மக்களை இழிவுபடுத்துறது. 2 வருஷமாக இதை பேசினுக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த மக்களை கேவலமாக இழிவுபடுத்துறது, அந்த விஷயத்தை பேசி முடிக்காமல். 3வது, குற்றவாளியை புகார் கொடுத்தவனையே அந்த மக்களையே அக்யூஸ்டாக மாற்றுறது. 4வது, போராடுற மக்களை சிறை வச்சுக்கிறது. இது 4மே எந்த மனுஷனை அவங்க நம்புவாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரே தெருவில் ஒரே ஊர் தெருவில் காலனில் இருந்தாலும் என்னன்னா, நாங்களும் உன்னை போல மனுஷன் தானடா, எங்களை ஏன் இப்படி வதைக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. பகை வளராது, நாங்களும் உன்னை போல மனுஷன் தானே,
அப்படின்ற அந்த உணர்வு தான் இருக்கும். ஒரு வேதனை உணர்வு தான், வேதனை உணர்வு தான் அதிகரிக்கும். சமத்துவத்தை கோர்ற உணர்வு தான் காலனி மக்களுடைய உணர்வு. அவன் ஒரு நாளும் பழி வாங்க போகிறது கிடையாது உங்களை. ஏன்னா வர்க்கத்தில் உங்களுக்கு கீழே தான் இருக்கிறான், வசதி குறைந்தவன், கூலி உங்கள் ஊர் தெரு நம்பிக்கிற கூலி வேலை செய்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அங்கே எதிர்ப்புணர்வோ தாக்குதலெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போ என்ன சொல்லுவான், நானும் உன்னை போல மனுஷன் தானே, நானும் ஓட்டு போட்டு தானே உன்னை தேர்ந்தெடுத்தேன், என்னால் தான் நீ முதலமைச்சராக இருக்கிற, ஆனால் நீ என்ன மட்டுமே குற்றவாளி ஆகிற, என்ன மட்டுமே விசாரிக்கிற, எனக்கு மட்டும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற, அவனை ஏன் கேட்கல அப்படின்னு கேள்வி தோணும்ல. அப்போது 2000 வருஷமாக பழக்கப்பட்ட ஒரு உணர்வு இது. ஊர் தெருக்கும் காலனிக்குமான பிரச்சனை, ரெண்டு உளவியல் ரீதியான பிரச்சனை. அது ஊர் தெருவு நடக்க முடியாது, செத்தா பணம் போவாது, காதலிச்சா ஆணவங்களை பண்ணுறாங்க ஜாதியை மீறி, 2 பேருக்கும் தனித்தனி குழா, 2 பேருக்கும் தனித்தனி கோயில். இதில் எங்கே வெங்காயம் வாழுது 2 பேருக்கும் சாதாரணமாக பேசிக்கிறதுக்கு? சொல்லுங்க பாப்பா. இந்தியா முழுக்க இதுதான் செட்டப்பு. அவங்க இணைவதற்கான எந்த ஒரு சூழலும் வாய்ப்புமே இல்லை இல்லையே. 2 சூழலும் இல்லையே. தெருவுக்குள்ளே போக முடியாது, கோவிலில் கலந்துக்க முடியாது, கொழாடியில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, எலெக்ஷனில் கிடையாது, ஓட்டு போட்டால் அடிச்சிருவானுங்க, பொது தொகுதிக்கு போனால். எல்லாத்துக்குமே பிரித்து தானே வச்சுருக்கீங்க. இப்போ மொத்தமாக வேங்க வயல் கிராமத்தை பொது பார்வையிலேருந்து பிரித்து மறைச்சி ஒழிச்சு வச்சிட்டீங்க, யாரும் போகிறதுக்கு. ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம்? ஏன் இந்த பிரிவினை? இப்போ பிரிவினை நீங்கள் தானே உண்டு பண்ணுறீங்க. அந்த மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், சேர்ந்து வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் தான் பிரிவினையை வச்சு தனிமைப்படுத்துறது தான் உலகத்திலேயே மிக மோசமான ஒடுக்குமுறையே. ஒருத்தனை தனிமைப்படுத்தி வைக்கிறது தான். அவனை அடிச்சுட்டா கூட அவன் அழுதுட்டு அந்த நேரத்தில் அதை திண்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் அவனை தனிமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணுறது இருக்குல்ல. அப்போ இப்போ வேக வேணும்னு நினைப்பாங்க, நம்ம தான் பீ தண்ணி குடித்தோம், நம்ம தான் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், மருத்துவர் சொன்னார் அந்த இங்கே குடிக்கிற தண்ணியில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் தண்ணியை மேலே ஏறி பார்க்குறாங்க, தண்ணியில் ஏதோ கலந்துருக்குதுன்னு பார்க்குறாங்க, அது டெஸ்ட்டுக்கு போகுது, அப்போ அதில் மலம் கலந்துருக்குது, அப்போ யார் கலந்துருக்கு தொடர்ச்சியான கேள்விகள் இருக்கும். நம்ம கம்ப்ளைண்ட் தானே கொடுத்தோம், நம்மளே பாதிக்கப்பட்டவங்க, நம்மளே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் குற்றவாளி கைது பண்ண சொல்லி, இவன் நம்மளையே குற்றவாளியாக மாற்றிட்டானேன்னு எவ்வளவு பெரிய மன அழுத்தம் ஓடிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற சின்ன குழந்தைகள்கிட்ட பேசினா கூட இதான் தோணும்ல. நாளைக்கு அந்த குழந்தை போய் வேங்க வயல் அப்படி சொன்னால் என்ன நினைப்பாங்க? இப்போ நீங்கள் வேங்க வயல் கிராமத்தை எடுத்துங்க, ஏதோ சிட்டிக்குள்ளே போகிறாங்க, நகரத்தை தாண்டி ஏதோ பழைக்க போகிறாங்க, ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஒரு கடையில் வேலைக்கு போகிறாங்க, ஒரு வீட்டு வேலைக்கு போகிறாங்க, எங்கேருந்து வரேம்மா வேங்க வயல், என்ன தோணும் உங்களுக்கு? இதெல்லாம் இந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம். இந்த இன்சிடென்ட் ஞாபகம் இல்லை. ஓ நீங்களாம் பீ தண்ணி குடிச்சவங்களா? இது எவ்வளோ பெரிய சாதிய வன்கொடுமை இல்லை? அதுக்கு அவனை துப்பாக்கியில் சாகடிச்சிருக்கலாம், ஒரு குண்டு போட்டு அந்த கிராமத்தை அழிச்சிட்டுங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது இப்போ மாறாது. இது நீங்கள் இதுக்கு அக்யூஸ்டை கண்டுபிடிச்சி நீங்கள் தண்டனை கொடுத்தாலும் எப்படி அந்த சினிமா சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டின ஒரு கிராமம் அழிஞ்சு போச்சு இல்லை, அது அழிஞ்சு போச்சு. இங்கே வேங்க வயல் இன்னும் 100 வருஷம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ இந்த வேங்க வயல் தீண்டாமையும் சாதியும் பீ தண்ணியும் நாற்றம் அடிக்கும். இப்போ மாறாது. இப்போ இந்த பேட்டி முடிஞ்ச எல்லாரும் பேசிடுறோம், மறந்துடும், அடுத்த நியூஸ் வந்துடும், போயிடும். அந்த 30 குடும்பம் இருக்கிறாங்கல்ல, அவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கும்போது, வேற இடத்துல ஒரு ஷாப்பிங் போகும்போது, ஒரு இடத்துல பில் பே பண்ணும்போது, எங்கெல்லாம் போகிறாங்களோ சாதாரண வாழ்க்கை எங்கெல்லாம் அவங்க வாழ போகிறாங்களோ அங்கே எல்லாமே இந்த வேங்க வயல்னு குறிப்பிடும் போது வரும். இதுதான் இந்தியா. எங்கெங்கெல்லாம் நீங்கள் போயிலும் அங்கெங்கெல்லாம் சாதி வரும். நீங்கள் திராவிடன் சொன்னாலும் சரி, தமிழன் சொன்னாலும் சரி, இந்தியன் சொன்னாலும் சரி, தலித்துன்னு சொன்னாலும் சரி, ஷெட்யூல் காஸ்ட்னு சொன்னாலும் சரி, என்ன வெங்காய ஒற்றுமை பேசினாலும் நீங்கள் எங்கே போனாலும் ஜாதி வந்து முன்னாடி நிற்கும். இந்த சாதியா, அதில் என்ன உட்பிரிவு? இதுதான் இந்தியாவில் சிஸ்டம். இந்த இழவெடுத்த பிரச்சனை வானாடான்ட்டா இதை விட்டு வெளியே போயிடுறான்டார் அம்பேத்கர். ஆனால் இந்த மங்குனிங்க அதை கேட்க மாட்டானுங்க. இல்லை நாங்கள் வந்து அப்படின்னு. அப்போ பிரச்சனை இப்படி தான் இருக்கும். இது சட்ட ரீதியான பிரச்சனையா? சட்ட ரீதியான பிரச்சனை. குற்றவாளி நாளைக்கு கைது பண்ணுறாங்க, பிரச்சனை தீர்ந்துன்னு வச்சுங்களேன். அடுத்த வருஷம் வேங்க வயலில் இன்னொரு தலித் அட்ராசிட்டி வராது, கேஸ்ட் அட்ராசிட்டி வராதுன்னு சொல்ல முடியுமா அவங்களால? இன்னொரு சாதி பிரச்சனை தீண்டா வரதான் செய்யும். வரக்கூடாதுன்னு தான் நாம நினைக்கிறோம். அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் நாளைக்கு வேற ஒரு பிரச்சனை வருது, அப்போ என்ன தோணுவாங்க? ஆமாம் உங்களுக்கு வேறு வேலையில் இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுது, பிரச்சனை தீர்ந்தாமல் வந்துன்னா அப்போ உங்கள் பிறப்பின் அடிப்படையில் தானே சாதி தீர்மானிக்கப்படுது. அந்த பேசிக்கே மாற்றிடு, பிரச்சனை இல்லைல்ல. நீ ஒரு பாயா மாறிடு. அப்போ உன்னை தீண்ட வாங்க பாய், வணக்கம் பாய். மதுரை மீனாட்சிபுரத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க தேவேந்திர குலத்தார் அந்த மக்களாக இருந்தாங்க. சாதி பிரச்சனை இருந்துச்சு, அவங்க இஸ்லாத்துக்கு மாறினாங்க கும்பலா. அப்போ பிரதமர்லாம் ஓடி வந்தார் மதுரைக்கு. இன்னைக்கு வாங்க பாய், நமஸ்காரம், சலாம் அலைக்கும் பாய், எப்படி இருக்கீங்க? டீ கடையில் பேசுகிறான், மளிகை கடையில் பேசுகிறான், பஸ்ஸில் பேசுகிறான், கூட உட்காந்துன்னு போகிறான். இது நடந்துச்சு இல்லை மாற்றம். இப்போ அடையாளம் தான் பிரச்சனை, நான் அதை மாற்றிக்கின்னு போகிறேன். அப்போ ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை அதுதான். நீங்கள் மத மாற்றத்தை முன்வைக்காம நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் என்ன அரசியல் பேசி தலித் மக்களுக்கு சேரி மக்களுக்கு விடுதலை வாங்கி தரேன்னு சொன்னாலும் 1ஆம் நம்பர் பக்கா ஃப்ராட் அரசியல். மதமாற்றம் மட்டும்தான் அவனுடைய தீண்டாமையை பிறப்பின் அடிப்படையான சாதி இழிவை முற்றிலுமா நீக்கும்.
அப்புறமா எந்த போராட்டமும் தேவை கிடையாது. கண்ணன் ஆர்ப்பாட்டம் தேவை கிடையாது, உண்ணாவிரதம் தேவை கிடையாது, கருப்பு கொடி போராட்டம் தேவை கிடையாது. பிரச்சனையே இல்லை, ரெண்டு சமூகமும் ஒன்றாயிடுது. அதனால தான் அதிகம் கிறிஸ்தவ மதங்களுக்கும் நீங்கள் சொல்ல மாற்று மதங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் மாறி போகிறாங்க. பிரச்சனை இப்போ என்னோட தாழ்வு மனப்பான்மை நீங்கிட்டேன்ல. ஒரு மசூதிக்குள்ளே போவான், தொழுகை பண்ணுவான், அவன் எஜுகேட்டட் ஆவான், பிரச்சனை ஆகல. அப்போ இவன் இங்கே தனிமைப்பட்டுருவான். இல்லை நம்ம கூட ஒருத்தன் போயிட்டானே, நமக்கு அடிமை சேர்த்துக்கு ஒருத்தனை இல்லையே. அப்போ இந்த சிஸ்டம் உடையும். அப்போ அதனால தான் மத மாற்றத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த சனாதன தர்மமும் சாதி அமைப்பும் ஜாதிக்கான தனித்துவ கூறும் அப்படியே இருக்கணும். இந்த சுரண்டல் முறை இருக்கணும், பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறான். குறைந்த கூலியில் இவனை வேலை வாங்கிக்கிறது, குறைந்த கூலியில் இவனோட எல்லாத்தையுமே அபகரிச்சுக்கிறது அப்படின்னு விஷயம். சொத்தை பிரித்து கொடுக்க தேவையில்லப்பா. சாதியின் பிறகு ஒருத்தன் ஒடுக்கி வச்சுட்டு படிப்பும் கிடையாது, உனக்கு சொத்தம் கிடையாது, கூலியும் நான் தான் தீர்மானிப்பேன். அப்போ சுரண்டல் அமைப்புக்கும் இந்த சாதி வழிவகுக்குது. இப்போ எல்லாமே சேர்ந்த ஒன்றா சாதி இருக்குது. அதனால தான் இதை கட்டி காப்பாற்றுறாங்க, இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வராங்க. வேங்கை வயல் விஷயம் குறித்து பேச தொடங்கி பல விஷயங்கள், இந்த சமூகத்தில் எப்படி கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, இந்த மக்கள் இன்னும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நிறைய தகவல்களை எங்களோடு இணைந்து ஜாம்பவான் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் போயிட்டு போகிறாங்க. நம்மளோட சாபக்கேடு என்னன்னா, அவங்க நடந்துட்ட பிறகு அதை பற்றி பேசி வாச்சிட்டு அது நம்ம கடந்து போயிடுறோம். அப்படி இல்லாமல் இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும், இந்த நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கட்டும். நன்றி, இந்த வாய்ப்பை வழங்க. நன்றி.